இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பவித்ரன், ஆல் இந்தியா யூனிவர்சிட்டியில் பிரான்ஸ் மெடலிஸ்ட், 5 டைம்ஸ் நேஷனல் பிளேயர். இப்போ வந்து ப்ரோ பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காரு. மொத்தம் 5 ஃபைட் பண்ணியிருக்காரு, 4 வின்ஸ் அண்ட் 1 ட்ரா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங்னா. இன்னைக்கு இவர்கிட்ட நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். பாக்ஸிங் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நிறைய விஷயம் பற்றி நம்ம கற்றுக்கலாம். அண்ட் நம்ம சென்னையிலேருந்தே இருந்து இவ்வளோ பெருசாக பாக்ஸிங்கில் வளர்ந்துட்டு இருக்காரு. இன்னும் மேலே நிறைய சாதிப்பார் கண்டிப்பாக. அண்ட் அவர்கிட்ட நம்ம நிறையா கற்றுக்கலாம். பாக்ஸிங்கில் வந்து இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பிகினர்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்கண்ணா? ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸிங்கில் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பேசிக். ஓகே. நம்மளுக்கு வந்து அதான் எப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு செடி நம்ம வைக்கிறோன்னா அந்த செடியை வந்து வளர்க்க நம்ம வந்து அதை எப்படியாச்சும் சாய்ச்சி நிமிர்த்தி வளர்த்துடலாம். கண்டிப்பாக. ஆனால் அந்த செடி மரம் ஆயிடுச்சுன்னா அந்த மரத்தை வந்து வளைக்க முடியாது. கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராப்பரான பேசிக் இருக்கணும். ஃபவுண்டேஷன் பயங்கரமாக இருக்கணும். பேசிக் வந்து பாக்ஸிங்க்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டைலில் சொல்லி கொடுப்பாங்க ஒருத்தவங்க. ஆனால் ப்ராப்பர் பேசிக் யாருக்கும் தெரியாது. ஓகே. ஸோ அந்த பேசிக் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம பாக்ஸிங் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடும். ஓகே, சூப்பர். இப்போ பேசிக்ஸில் ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கீழேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா லெக்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை ஜென்ரலாக எதுனா இருக்கிறதுலே முக்கியமானது எது? ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு பேசிக் வந்து மைண்டு தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸ் தான் நிற்போம். ஸோ ஸ்டாண்ட்ஸ் நம்ம நின்றுடலாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நின்றுடலாம். ஓகே. பட் ஆனால் இந்த ஸ்டாண்ட்ஸை கரெக்ஷன் பண்ணுறது எப்போனா ஃபீல் பண்ணணும், ஃபஸ்ட்டு மைண்டு ஃபீல் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம நிற்கும் போது இப்படி நிற்போம், வாக் பண்ணும்போது மூவ் பண்ணும்போது இந்த ஸ்டாண்ட்ஸ் மாறிடும். இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காது. ஓகே. ஸோ மாறினதுக்கப்புறம் நீங்கள் கீழே பார்த்து அதை கரெக்ஷன் பண்ண முடியாது. ஆமாம். இப்போ நம்ம பாக்ஸிங் வந்து கீழே பார்த்து பண்ண மாட்டோம். இப்போ நம்ம பேசிக்லேயே ஃபர்ஸ்ட் எல்லாமே ஸ்டாண்ட்ஸ் ஓகே. பட் ஆனால் அந்த ஸ்டாண்ட்ஸை வந்து நம்ம மைண்டில் ஃபீல் பண்ணணும். ஓகே. இப்போ ஸ்டாண்ட்ஸ் எப்படி பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு நான் பண்ணுறேன். சிம்பிள் தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டாண்ட்ஸ் பேசிக் வந்து நம்மளுடைய பாடி பேலன்ஸை வந்து கரெக்டாக ஈக்குவலாக வச்சுக்கிறது. கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம நிற்கிறோம், நான் எப்படின்னா வந்து ஃபைட் பண்ண முடியாது, கீழே விழுந்துருவேன். ஆமாம். ஸோ அதே நான் வந்து இப்படி நிற்கிறேன். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து தள்ளனாலும் பேக்லேருந்து நீங்கள் புஷ் பண்ணாலும், ஃப்ரண்ட்டில் தள்ளாலும் பேக்லேருந்து புஷ் பண்ணாலும் எனக்கு பேலன்ஸ் இருக்கும். சைட்லேயும் பேலன்ஸ் இருக்கும். அதனால் ஓகே, சூப்பர். எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டாண்ட்ஸை வந்து எப்படி நிற்பாங்க பார்த்தீங்கன்னா இப்படி நிற்பாங்க. இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்லேருந்து புஷ் பண்ணுங்கண்ணே, கீழே விழுந்துடும். இந்த சைடில் புஷ் பண்ணிங்கன்னா இப்படி போய்டும், இந்த பக்கம் இப்படி லெக் எடுத்து. ஏன்னா வெயிட் ஒரே இடத்துல. ஏன்னா நம்ம வந்து இந்த வெர்டிக்கலாக இப்படி நிற்கிறோம். ஓகே. ஸோ நம்ம பேலன்ஸ் வந்து எப்படின்னா ரெண்டு லெக்லேயும் வந்து ஷிஃப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக நிற்கும். ஓகே. 50 வெயிட். என் பாடி வெயிட் வந்து இப்போ நான் இந்த சைடு நான் சாஞ்சாலும் இதில் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த சைடு தான் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் பேக் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸ். ஓகே. இந்த ஃபூட்டை வந்து எப்போனா நம்ம இப்படி திருப்பி நிற்கக்கூடாது, இப்படி திருப்பி நிற்கக்கூடாது. ஓகே. ரெண்டு டோஸும் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஓகே. இதுதான் பேசிக். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே வந்து சரி இப்போ நான் வாக் பண்ண போகிறேன். சிம்பிள் லாஜிக். நான் வாக் பண்ணும்போது எப்படி வாக் பண்ணுவேன்? காலை இப்படி எடுத்து வச்சு வாக் பண்ண முடியுமா? கஷ்டம். நீ பெண்ட் பண்ணாமல் வாக் பண்ண முடியாது. ஆமாம். ஸோ எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தான் வாக் பண்ணுவாங்க. அது ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். பேசிக் வந்து கோச்சஸ் வந்து கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ அவன் சொல்லி கொடுத்தா அந்த பையன் பாட்டு பண்ணிகிட்டே இருப்பான். பட் அதனாலே வந்து பாடியில் பெயின் வரும். ஓகே. நீ பெயின், க்ளூட் பெயின். ஓகே. இதெல்லாம் வர அவனா போனால் பாக்ஸிங் வந்து விட்டுருவான், கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பாக்ஸிங் சிம்பிள் தான். ஓகே. அதை பர்ஃபெக்டாக பண்ணாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து அதில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, பக்கா. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் நிற்கும் போது இந்த லெக் வந்து டோல் இருக்கணும். ஓகே. எப்பவுமே பாடி வெயிட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டில் இருந்தால் நம்மளுடைய டார்கெட் வந்து நம்ம ஆப்போனட்டுக்கு ஈஸியாக கிட்ட தர மாதிரி. ஓகே. முன்னாடி விழுற மாதிரி இருப்போம். ஆப்போனட் வந்து ஈஸியாக நான் அடிச்சிடும். ஓகே. என் டார்கெட்டை நான் ஆப்போனட் தூரமாக வைக்கணும். ஸோ லாங் டிஸ்டன்ஸில் வைக்கணும், நேராக நிற்கணும். ஓகே. அப்போ நேராக நிற்கும் போது வாக் பண்ணுவோம், பாடி ஃப்ரண்ட்டில் இப்படி மூவ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த லெக்கை டோலை வைக்கணும். ஓகே. இப்போ டோலை வச்சிங்கன்னா பாடி ஃபுல்லாக இந்த லெக்கில் இருக்கும் பின்னாடி. கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் வாக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 1 2 1 2 இவ்வளோ தான். ஓகே. இது பண்ணுவது நான் என்ன பண்ணுவேன்னா சிலர் இப்படி நடப்பாங்க. இந்த லெக் டோலை வந்துடும், பாடி வெயிட் இங்கே வந்துடும். ஓகே. முன்னாடி. ஸோ அப்போ க்ளூட் பெயின் ஆகும், ஃபுல் பாடி வெயிட்டும் ஃப்ரண்ட் லெக்கில் வருதுனால நீ பெயின் வரும். ஓகே. சிம்போன் பெயின் வரும், நிறைய பேர் வீக்காக இருப்பாங்க. ஸோ வாக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகே. ஸோ நான் இப்போ இப்படி நிற்கும் போது எப்படி பாக்ஸிங் பண்ணணும், இப்படி பாக்ஸிங் பண்ண முடியுமா? முன்னாடி விழுற மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக என்ன பாக்ஸிங் கரெக்டாக இருக்கும். பாக்ஸிங் ஆல்மோஸ்ட் நிற்கும் போது அப்படியே கார்டும் கை எப்படி வைக்கணும் என்னன்னு அதுவும் சொல்லிடுங்க. ஸோ அதான் இப்போ என்ன பேசிக்னா நம்ம லெக்ஸ் மட்டும் நினச்சிப்போம். ஸோ பேசிக்லேயே இம்பார்ட்டன்ட் கார்டுன்னு எதுக்கு நம்ம பேர் சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது. யாரை ப்ரொடெக்ட் பண்ணுறது? நம்மளை. ஸோ அப்போ வந்து பாக்ஸிங்கில் சேஃப்டி முக்கியம். கண்டிப்பாக. ஸோ பாக்ஸிங்கில் வந்து எப்படின்னா அடிக்கிறது மட்டும் பாக்ஸிங் இல்லை, அடி வாங்காமல் அடிக்கிறது தான் பாக்ஸிங். நைஸ். கேட்டுக்கோங்க, அடிக்கிறது அடி வாங்காமல் இருக்கிறது ரெண்டுமே முக்கியம். ஹிட் அண்ட் டோன்ட் கெட் ஹிட். நம்ம அடி வாங்கி பாக்ஸிங் பண்ணுறதுக்கு
பாக்ஸிங் நம்ம லேர்ன் பண்ணிக்கே தேவையில்ல. ம். ஸ்ட்ரீட்ல போற ஒருத்தனை கூப்பிட்டு இப்போ சண்டை போறேன்னா சண்டை போடுவான், அவனுக்கு அடி போடான்னு தெரியும், திருப்பி அடிப்பான். ஸோ ஆனால் பாக்ஸிங்னா எல்லாம் நினச்சிப்பாங்க அடிக்கிறது தானே அப்படின்ட்டு. பாக்ஸிங்னா என்னன்னா அடி வாங்காம அடிக்கிறது தான் பாக்ஸிங். ஓகே, நைஸ், வெரி நைஸ். ஸோ இதை எந்த கோச் யாருமே சொல்லுவாங்க நமக்கு தெரியாது. எல்லாம் பாக்ஸிங்ல வந்து டிஃபென்ஸ் இருக்கு, அஃபென்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ டிஃபென்ஸ் எப்படி பண்ணணும், அஃபென்ஸ் எப்படி பண்ணணும், வித் டிஃபென்ஸ். ஓகே. அஃபென்ஸ் பண்ணும்போது வித் டிஃபென்ஸ். டிஃபென்ஸ். ஓகே, சூப்பர். நம்ம டிஃபென்ஸை தனியாக பண்ணக்கூடாது, அஃபென்ஸும் தனியாக பண்ணக்கூடாது. Okay. அப்படி பாக்ஸிங்கே பண்ண தேவையில்ல நம்ம. அது நார்மல் ஒரு காமன் மேனை கூப்பிட்டது பண்ணுறான்னா அவன் அடிக்க போறேன்னு தெரியும், அவனுக்கு எப்படி மிஸ் பண்ணி ஓடணும்னு தெரியும், அதான் அவன் பண்ணிடுவான். ஆனால் பாக்ஸஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஓகே. அடிக்கும் போது அதில் டிஃபெண்ட் பண்ணி கவுண்டர் பண்ணுறது தான் பாக்ஸிங். ஓகே, ஸோ சூப்பர். இதை லேர்ன் பண்ணுறது வந்து யாருமே இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. அப்போ நாங்கள் எங்கே இருந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபைட்டு பார்க்கும்போது உட்காந்து பார்க்கலாம், லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னா சிம்பிள்னா எக்ஸாம்பிள் இப்போ டைசன் ஃபைட்டை பார்த்தா நம்ம லேர்ன் பண்ண முடியாது. அவர் ஃபைட்டு நாக் அவுட் முடிஞ்சிடும், அவர் ஃபைட்டு ஸ்கில்லே வேற. முகமது அலி ஃபைட்டை பார்த்தீங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு ஹிட், ஹவு டு டிஃபெண்ட், எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்றது ஃப்ளோட் லைக் அ பட்டர்ஃப்ளை, ஸ்டிங் லைக். அது ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பாக்ஸிங்கே தான் இருக்கிறதுலே ஸ்டைலிஷான கேமே பாக்ஸிங் தான். ஆனால் அது அப்படியே நாளடைவில் மாறிடுச்சு. அது வந்து ஒரு சண்டை ஸ்லக் ஃபெஸ்ட் லைக் அடிச்சுக்கிட்டு மாற்றி அடிச்சுக்கிற மாதிரி மாறி போச்சு. ஓகே. ஸோ கார்டு வைக்கும் போது சிம்பிள். இந்த மாதிரி கார்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹோலாக ப்ரொடெக்ட் பண்ணுறது பாடி 4 ஹெட்லேருந்து ஹிப் வரைக்கும். ஸோ அமெச்சூரில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்மளுக்கு ஸ்லீவ் போடுறோம், நம்மளுடைய ஹெட்கியர் எதுக்கு போடுறோம்னா அமெச்சூரில் டார்கெட்டே இதுதான், 4 head to லோ ஹிப். ஓகே, இங்க இருந்து இங்க தான் அடிக்கணும்ங்கற சிம்பலைஸ் பண்றதுக்காக தான் ஸ்லீவ் போடுறோம், ஹெட்கியர் போடுறோம். இப்போ ஹெட்கியர் எடுத்துட்டாங்க. ஆமா. ஸோ ஹெட்கியர்னால நிறைய டேமேஜ் ஆகுது, இன்ஜுரி ஆகுதுன்றதுனால. ஸோ இங்கே அடிச்சா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஸ்கோர் தருவாங்க. ஓகே. நீங்கள் பின்னாடி அடிச்சாலோ இதுக்கு ரிப்ஸ்க்கு பின்னாடி பேக்கில் அடிச்சாலும் பாயிண்ட்ஸ் தர மாட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி கார்டு வைப்போம் நம்ம? ஸோ சிம்பிள். இந்த ரைட் இப்போ நான் வந்து ஆர்த்தோடாக்ஸாக இருந்தேன்னா லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்ல வைப்பேன். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்டராக இருந்தேன்னா ரைட் லெக் ஃப்ரண்ட்ல. ஓகே. ஆர்த்தோடாக்ஸ்னா ரைட் ஹேண்ட் பவர் இருக்கிறவங்க, சவுத் பானா லெஃப்ட் ஹேண்ட் போகிறோம், அப்புறம் ரைட் லெக் ஃப்ரண்ட்ல. ஓகே, சூப்பர். ஸோ அப்போ வந்து நான் கார்டு வைக்கும் போது இப்போ நான் ஆர்த்தோடாக்ஸ் ரைட் ஹேண்டு, அப்போ நான் வந்து ரைட் இந்த ஹேண்டை தூக்கி என்னோட ரிப்ஸ் கவர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எல்போ ரிப்ஸில் உட்காரணும். ஓகே. கை வந்து சின்ன கவர் பண்ணணும். ஓகே. ஸோ எதுக்கு சின்ன கவர் பண்ணோம்னா நம்மளுடைய பிரெயினுக்கு போகிற எல்லா நர்வஸும் டீத்தில் தான் இருக்குது. நாக் அவுட் நம்ம எப்படி ஆகிறோம் ஃபர்ஸ்ட்? சின்ல அடிச்சா, சின்ல நம்மளுக்கு பஞ்ச் பட்டதுன்னா பிரெயினுக்கு போகிற நர்வஸில் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பிளட் கிளாட் ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிளைண்ட் ஆகிடும் பிரெயின். ஓகே. அதுதான் நாக் அவுட். நோட் பண்ணிக்கோங்க கைஸ், சயின்ஸ் இல்லை உண்மையா. நம்ம கேம் பாக்ஸிங் வந்து 1994 சம்திங் அந்த இயரில் வந்து பெஸ்ட் சயின்டிஃபிக் கேம்னே ப்ரூஃப் பண்ணிக்காங்க. இன்ன வரைக்கும் நம்ம பாக்ஸிங் தான் சயின்டிஃபிக் கேம், டிஃபிகல்ட்டான கேம், வேற லெவல். அது இன்னும் நம்ம வந்து யாரும் அதை மாற்றவும் முடியாது. ஓகே. சிம்பிள் வந்து நம்ம பாக்ஸிங் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சயின்ஸ் தெரியணும், நம்மளுடைய ஃபிசிக்கலை பற்றி நம்மளே வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே. ஸோ கார்டு பண்ணும்போது சின் கவர் பண்ணணும், ரிப்ஸ் கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட். இப்போ எனக்கு வந்து ரைட்டு பவர் ஹேண்ட், ஸோ நான் அதை வந்து எப்பவுமே மறைச்சு வச்சு. ஓகே. லெஃப்ட்ன்றது எனக்கு லீடிங் பஞ்ச் இதுதான். ஸோ அப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டில் வைக்கணும். ஓகே. நான் இதை இங்கே வச்சேன்னா எனக்கு வந்து நான் வந்து அட்டாக்கிங் மோடில் இருக்க முடியாது என்னால். ஓகே. நான் அட்டாக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதனால லெஃப்ட் ஃப்ரண்ட்டில் வைக்கணும். ஓகே. அப்போ நான் இதை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து நான் லீடிங் பஞ்ச் கொடுத்துட்டு இருக்கும்போது ரைட் நான் என்னோட பவர் பஞ்ச் நான் எப்போ அடிப்பேன்னு தெரியாது. ஓகே. ஸோ அப்போ தான் வந்து லேண்டிங் கரெக்டாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இதுதான் கார்டு. ஸோ ரெண்டுமே வந்து இப்படி இருக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஓகே. இந்த இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து பஞ்ச் அடிக்கும்போது பிளாக் பண்ணுறதும் சரி, பேரி, பேடிங். ஓகே. முகமது அலி ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சை பேட் பண்ணி அடிப்பாரு. திருப்பி இந்த கார்னர் ரோப்ல நின்றுட்டு அடிக்கிற பஞ்சை கிளவுலேயே பிடிச்சிட்டு அடிப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கார்டு பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகே, சூப்பர். எப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்கள் மைண்டு சொல்லும், உங்கள் அதை ஃபிசிக் கேட்கும். எப்படின்னா ஸோ நான் கார்டு இப்படி கீழே இறங்கும் போதே என் மைண்டு சொல்லும், ஃபீல் ஆகும். கார்டு கீழே இறங்கு தூக்கி வெயில் அடி போட்டு திரும்ப எடுத்து மேலே வைக்கணும். அதை நான் இப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது, கார்டு கீழே இறங்குதான்ட்டு. ஸோ உங்கள் டோட்டல் பாடியை வந்து மைண்டோட கனெக்ட்ல இருந்தால் தான் மட்டும்தான் பாக்ஸிங். அதாவது ரிப்பீட்டடாக பண்ணி மசில் மெமரி மாதிரி அது ஆகும். நீங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக சொன்ன உடனே கை ஆட்டோமேட்டிக்காக மேலே போய் யோசிக்க பண்ண தான் அது ப்ராக்டிஸை பர்ஃபெக்டாக பண்ணணும். சும்மா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பண்ணால் நமக்கு வந்து மைண்டில் நிற்காது. சூப்பர். ஸோ அந்த பர்ஃபெக்ஷனை மைண்டில் ஏற்றிக்கிட்டா தான் அந்த பர்ஃபெக்ஷனை உங்கள் மைண்டு சொல்லும், இல்லை பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஃபிசிக் அந்த மசில் வந்து கேட்கும். வேற லெவல். ஓகே. அப்போ தான் பாக்ஸிங் இம்ப்ரூவ் பண்ண முடியும்.